ஸோ காதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால. நெகட்டிவ் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பொருள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த கெட்ட பழக்கமுமே இல்லாத மேஷராசிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. லோன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். ராசிக்கு எப்பயுமே லாபஸ்தானத்தில் ஒரு பாவகிரகம் இருந்து ராசியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. ரிஷபராசி பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள்கிட்ட லிமிட்டோட பழகுங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை கண்ணாடி போடாத ரிஷபராசி நேயர்கள் கூட இந்த காலகட்டத்தில் கண்ணாடி போடுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம், ரெட் நூல் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் 2026 12 ராசிகளுக்கான பலாபலன்களை பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிற ராசி மேஷம். ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான், ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு பகவான், ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் வரை அங்கிருந்து ஜூன் மாதத்தில் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் டிசம்பர் மாதம் வரை கேது பகவான் இருக்கிறார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு மிக்சடு பேலன்ஸ்டு பலன் தான் இந்த மேஷராசிக்கு வருகிறது. பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் தொழிலில் அதிகமான லாபங்கள் கிடைக்கும். ஸோ இந்த ராசிக்கு 12ல் சனி பகவான் இருந்து 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சில வாய்ப்புகள் இப்போ இருக்கிற வேலையிலேருந்து பெட்டராக இன்னொரு ஆப்ஷன் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் மூலமாக பிரபலமடைய முடியும். தொழிலில் ஏதாவது ஏற்கனவே கடன்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த கடன்கள்லாம் அடைக்க முடியும். ஸோ மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சொத்து சார்ந்த ப்ராப்ளம், ஏதாவது பூர்வீக சொத்து சம்மந்தமான ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக சால்வ் ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குழந்தை இல்லாத மேஷராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால 4-5 வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னா கூட நீங்கள் டாக்டரை பார்த்து சில ஃபோலிக் ஆசிட் மாதிரி மருந்துகளை சாப்பிட்டு கூட இயற்கையாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அல்லது IVF, IUI போன்ற முறைகளில் செயற்கை மூலமாக குழந்தை பெற்றுக்கவும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ குழந்தைகள் மூலமாக நன்மை உண்டு, குழந்தை விஷயம் உண்டு, குழந்தை உண்டு. ஸோ காதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு 5ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால. ஸோ இந்த 2026 மேஷராசி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும். பார்ட்னர் மூலமாக வருமானம் வரும். மேஷராசியில் பிறந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர், நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மனைவி வருமானம் செய்ய ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவருடைய வருமானம் அதிகரிக்கும். ஸோ ஏற்கனவே தான் நீண்ட காலமாக நாட்பட்ட நோய் இருந்துச்சுன்னா அந்த நாள்பட்ட நோயெல்லாம் தீர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நெகட்டிவ் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு 9ஆம் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு உச்சமாக போகிறாரு. அதே போல் சனி பகவான் 12ஆம் இடத்துலேருந்து 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தகப்பனாருக்கு தாயாருக்கு மருத்துவ செலவுகள், யூரினரி இன்ஃபெக்ஷன், ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன், ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முதுகு வலி, இந்த பேக் பெயின்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எலக்ட்ரிக் பொருள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சார்ஜர் போடுறீங்க அல்லது ஒரு அயன் பாக்ஸ் வைக்கிறீங்க, வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு மைல்டு ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க. எந்த கெட்ட பழக்கமுமே இல்லாத மேஷராசிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இந்த பீரியடில் ஒரு கெட்ட பழக்கம் பழகிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ நீங்கள் அதில் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வெளியில் வந்துடலாம். பணம் வந்து எக்ஸஸாக இருந்ததுன்னா அந்த பணம் வந்து என்கிட்ட இவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வெளியில் சொல்லாதீங்க. அப்படி வெளியில் சொன்னீங்க அப்படின்னா அந்த வெளியில் எக்ஸஸாக இருக்குது பணம் அப்படின்னு வெளியில் சொன்னீங்க அப்படின்னா நண்பர்கள் உறவினர்கள் எப்பா ஒன்றை தான் இருக்குதுன்னு சொன்னீங்களப்பா, எனக்கு ஒரு 20 லட்ச ரூபா கடன் கொடுப்பா, ஒரு 2 லட்ச ரூபா கடன் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கடன் கேட்பாங்க. அப்படி கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வராது. கடன் கொடுக்காதீங்க. அதனால் எக்ஸஸாக பணம் இருக்கிறத சொல்லாதீங்க. நிலம் வாங்கும்போது மிக கவனமாக இருக்கணும். வழிப்பாதை ப்ராப்ளம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வாங்குகிற இடத்துல போயிட்டு வரதுக்கான வழிப்பாதைகள் ப்ராப்ளம் இருக்கும். அதை மறைச்சி விற்கிறவங்க கிட்ட தலையில் கட்டிட்டு போயிடுவான். ஸோ அதனால் உஷாராக வாங்குங்க. ஏற்கனவே லேண்ட் இருக்குன்னா அதில் வழிப்பாதை பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பக்கத்து லேண்டுக்காரன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் பழைய வண்டி வாகனங்கள் எதாவது இருந்துச்சுன்னா அதை கொடுத்துட்டு புது வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக வீட்டில் ஏதாவது உபயோகம் இல்லாத ஒரு டிவி, ரெஃப்ரிஜிரேட்டரு
தாத்தாவோட வண்டி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விற்றுட்டு புது வண்டி அதை விற்றுருங்க. வீட்டில் வந்து பழைய பொருட்கள் வச்சுருக்காதீங்க. 2026 ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி சுக்கிரனுக்கு இந்த ஆண்டு ஒரு பேலன்ஸ்டான பலன் தான் இருக்குது. ஸோ ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதத்துக்கு பிறகு 3ஆம் இடத்திற்கு செல்கிறார். அதே போல் கேது பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. இதனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா இன்க்ரிமெண்ட் ஏற்படும் வேலையில் ஒரு பெருமுயற்சி, ஏதாவது ஒரு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதாவது ஒரு பெருமுயற்சி எடுத்திங்கன்னா அந்த பெருமுயற்சி வெற்றியடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எதுவும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து பாகப்பிரிவினையெல்லாம் வெற்றிகரமாக முடிஞ்சு உங்களுக்கு உண்டான பாகம் கிடைக்கும், நீங்கள் விரும்பிய பாகம் கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் தீர்வுகள் காணப்படுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பயன்படுத்தாத பொருள் சேர்க்கை, வீட்டில் ஏதாவது தேவையில்லாத பழைய வண்டி, பழைய புக்ஸு, பழைய பொருள் இதெல்லாம் நிறையா வாங்கி வைப்பீங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பட் இப்போ யூஸ் பண்ண மாட்டீங்க, பட் இருந்தாலும் வாங்கி வைப்பீங்க. இந்த இதெல்லாம் வச்சுருப்பீங்க. சொந்த இடம் இருந்தால் லோன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். சொந்த இடம் எதாவது இருந்ததுன்னா லோன் வாங்கி வீடு கட்டுங்க. இல்லை அப்படின்னா இடம் வாங்குறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நெகட்டிவ் பொறுத்திங்கன்னா ராசிக்கு எப்பயுமே லாபஸ்தானத்தில் ஒரு பாவகிரகம் இருந்து ராசியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தப்பான நண்பர்கள், தப்பான பழக்க வழக்கங்கள், இந்த எக்ஸ்டர்னல் மேரிட்டல் அஃபேர்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. ரிஷபராசி பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள்கிட்ட லிமிட்டோட பழகுங்க. இல்லைனா இந்த நட்பு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வேலை மாற்றம் உறுதி. ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு இதை விட ஒரு பெட்டர் ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி கிடைச்சதுன்னா மாறிக்கோங்க. வேலை மாற்றம் உறுதி. கம்ஃபர்ட்டான வேலையை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் கொஞ்சம் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ கொஞ்சம் டார்ச்சர் இருக்கும். ஆனால் இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே லக்ஸுரியாக இருக்க மாட்டீங்க. கொஞ்சம் டார்ச்சர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், உள்ளே போய் அதிகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின். இந்த இயர் முடிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, ஆனால் இதில் கற்றுக்கிட்டதால் உங்களுக்கு லைஃப் பெனிஃபிட்டாக இருக்கும். அம்மாவுக்கு சின்ன சின்ன உடல்நலத்தில் பாதிப்புகள்லாம் ஏற்படும். குறிப்பாக கால் வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை கண்ணாடி போடாத ரிஷபராசி நேயர்கள் கூட இந்த காலகட்டத்தில் கண்ணாடி போடுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். இல்லைனா அந்த கண்ணில் ஹீட்டால் பொங்கி வர மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். உடல் எடை அதிகரிக்கும். ஸோ ஒரு 5 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் 2026 ஜனவரி 1லேருந்து 2026 டிசம்பருக்குள்ளே வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஒற்றை தலைவலி, தலையில் சின்னதாக அடிபடுறது, இது போன்ற தொந்தரவுகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலைக்காரர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஆஃபீஸில் வேலைக்காரங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு யாராக இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக உங்களுடைய ரகசியங்கள் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக உங்களுடைய ப்ரைவசி பாதுகாக்கப்படாது. ப்ரைவசி போயிடுச்சுன்னு மன உளைச்சல், டிப்ரெஷனில் இருப்பீங்க. ஸோ அதனால் எதையுமே வெளியில் யாட்டி சொல்லாதீங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.